நடுக்காட்டில் சிங்கம் ஒன்று ராஜாவாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. அந்த ராஜா சிங்கமும் மற்ற எல்லா விலங்குகிட்டேயும் ரொம்ப பாசமாகவும் பணிவுடனும் அதோட உணவு தேவையும் பூர்த்தி செய்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் அங்கே ஏதாவது பிரச்சனைனா எல்லா பிரச்சனைகளுக்கும் சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி சிறந்த முறையில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தது. இதை கண்ட நரி ஒன்று, என்னது இந்த சிங்கராஜா ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு, இவர் இப்படி செய்கிறதுனால நமக்கு ஒருத்த கூட மதிக்க மாட்டேங்கிறியான், அந்த சிங்கராஜாவே எல்லாம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படியே விட்டோம்னா நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும், இந்த சிங்கராஜாவை ஏதாவது பண்ணி தீர்த்து கட்டிட வேண்டியதான், இல்லைன்னா நமக்கு மரியாதையே இந்த காட்டில் இருக்காது அப்படின்னு பேசிக்கிட்டு அவரை தீர்த்து கட்டுறதுக்காக வழியை தொலைவிக்கிட்டே போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் காட்டை விட்டு ரொம்ப தூர பகுதியில் ஒரு சருகு நிறைஞ்ச இடத்துக்கு போச்சு. அங்கே போனான்னு ஒரு பள்ளம் இருக்கிறத பார்த்தது. அடடே, இந்த பள்ளம் இருக்கிறது எனக்கே தெரியாதே, அப்போ சிங்கராஜாவுக்கு எப்படி தெரியும், அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த கிணத்துல விழ வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தது. அடுத்த நாள் சிங்கராஜா நடந்து போக, சிங்கராஜா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம காட்டோட எல்லை பகுதியில் ஒரு மர்மமான மிருகத்தோட நடமாட்டம் இருக்குது ராஜா, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க நிறையாரே, என்னோட ஆட்சி பகுதியில் ஆபத்தான விலங்கா, அது இருக்கவே கூடாது, அதை உடனே நான் கொலை பண்ணணும் அப்படின்னு சிங்கராஜா சொல்ல, நரியோ, வாங்க ராஜா வாங்க, இந்த பக்கமாக தான் அந்த விசித்திரமான விலங்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜாவை தந்திரமாக அங்கேருந்து காட்டை விட்டு வெளிப்பகுதிக்கு கூட்டிகிட்டு போச்சு. நரியோ சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜா, அந்த மிருகம் அங்கே தான் ஓடுது, வேகமாக ஓடி போய் பிடிங்க அப்படின்னு சிங்கத்தை தூண்டி விட, சிங்கமோ மிருகத்தை பார்க்காமையே வேகமாக ஓட ஆரம்பித்தார். போனவர் ஒரு பள்ளத்தில் கீழே விழ ஆரம்பிச்சிட்டார். விழுந்தான சிங்கமோ, நரியாரே என்னை காப்பாற்றுங்க, நரியாரே என்னை காப்பாற்றுங்க கத்திக்கிட்டே இருக்க நரி எட்டியே பார்க்கல. அப்போ தான் சிங்கத்துக்கு அதோட திட்டமே தெரிய வந்தது. நரியோ, அப்பாடா, இந்த சிங்கராஜாவை எப்படியோ ஒரு வழியோ போட்டு தள்ளியாச்சு, இனிமேல் இந்த சிங்கத்தோட தொல்லை நமக்கு கிடையாது, நாம் போய் காட்ட ஆளலாம் அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருந்தது. ஆனால் பள்ளத்தில் விழுந்த சிங்கமோ, நரியே, உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன், நான் கண்டிப்பாக மேலே வருவேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்து, கடவுளை, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழை தண்ணியோ சிங்கம் இருக்கிற பள்ளத்தை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சுது. அந்த சிங்கம் இருக்கிற பள்ளமும் வேகமாக தண்ணியினால் நிரம்ப ஆரம்பிச்சுது. நிரம்ப உடனே சிங்கம் அதில் மூலிமா தப்பிக்க பிளான் பண்ணுச்சு. அது மாதிரியே அதிலிருந்து வெளியே வந்தது. வெளியே வந்த சிங்கமும் நிறைய துரத்த ஆரம்பிச்சுது. துரத்தும் போது, டேய், நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணலை, ஆனால் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா அப்படின்ட்டு நிறைய வேட்டையாட வேகமாக ஓடிச்சு. இதிலேருந்து நம்ம எந்த தப்பும் செய்யாமல் ஒரு கஷ்டத்தில் மாட்டினாலும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருந்தே ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.